கபில சந்திரசேனவின் மரணம் மர்ம மரணம் தற்கொலையா கொலையா என்ற ரீதியில் தற்பொழுது விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது. இந்த மரணம் சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்றும் கோட்டை நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் தான் நேற்றும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நிறைய விடயங்கள் நேற்றும் வெளியாகி இருக்கின்றது. இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்று விவரமாக பார்க்க போகின்றோம். எல்லாம் தயார் செய்து குறிப்பெடுத்து வந்திருக்கின்றேன் என்ற நிகழ்ச்சியில் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் நேற்று கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே பேசப்பட்ட மிக முக்கியமான விடயங்கள் குறித்து பார்க்கலாம். இறுதியாக கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது சாட்சியாளர்கள் பலர் அவர்கள் அறிந்த அவர்கள் பார்த்த உண்மையான விடயங்களை நீதிமன்றத்திலே வெளிப்படுத்தியிருந்தார்கள். அது உண்மையா பொய்யா என்பது விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். ஆனால் அவர்கள் வாயால் பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதை அடிப்படையாக வைத்து நாங்கள் இறுதியாக நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். அதே போலத்தான் நேற்றைய தினமும் நீதிமன்றத்திலே மேலதிகமாக 4 சாட்சியாளர்கள் இன்னும் பல மேலதிக தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் விவரமாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பதாக ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருந்தது. அரவிந்த டி சில்வாவினுடைய இல்லத்தில் இருக்கின்ற சிசிடிவி கேமராக்கள் இயங்கினாலும் கூட அதில் வருகின்ற காட்சிகள் ஏன் பதிவாகாது, ரெக்கார்டிங்ஸ் எதுவுமே ஆதாரங்கள் இல்லையே என்கின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. அது சம்பந்தமாகவும் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் டிவிஆர் அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்புவதற்கும் நேற்றைய தினம் உத்தரவு பெறப்பட்டிருக்கின்றது. இதன் போது விசாரணை அதிகாரிகள் இந்த சிசிடிவி கேமரா சம்பந்தமாக, அதுவும் அரவிந்த டி சில்வாவினுடைய வீட்டில் இருக்கின்ற சிசிடிவி கேமராக்கள் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கும் போது நீதவான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கின்றார். அரவிந்த டி சில்வாவினுடைய வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் குறித்து நீங்கள் சொல்கின்றீர்கள், கபில சந்திரசேனவினுடைய பான்ஸ்பேஸ் இல்லத்தில் இருக்கின்ற சிசிடிவி கேமராக்கள் சம்பந்தமாக தேடி பார்த்தீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதற்கு விசாரணை அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள், ஆம், நாங்கள் சென்று பார்த்த பொழுது அங்கு சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றது, இயங்குகின்றது. ஆனால் அங்கிருக்கின்ற சிசிடிவி கேமராக்களிலும் ரெக்கார்டிங்ஸ் எதுவுமே பதிவாகாது என்ற ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள். இதுதான் சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது. அரவிந்த டி சில்வாவினுடைய வீட்டிலும் எந்த விதமான ரெக்கார்டிங்ஸும் இல்லை, சிசிடிவி காட்சிகள் எதுவும் பதிவாகவில்லை.